நான் அவர் என் பணியை அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் ஏன் வழியில் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் எப்படியாவது வெளிநாடு போகணும், மலேசியா, சிங்கப்பூர் எப்படியாவது போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? உள்ளூர்லேயே என்னால் ஒரு வேலைக்கு போக முடியாதபடிக்கு கர்த்தர் பலமாய் என்னை அவருடைய பணிக்கென்று அழைத்தார். நானும் பிடிவாதமா நான் இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் கொஞ்ச நாள் நான் டியூட்டி பண்ணுவேன், அதன் பிறகு நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லி நான் ஒரு பக்கம் போராடினேன் தேவனோடு கூட. ஆனால் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா கர்த்தர் தான். அவன் தன் தன் வழியில தான் போறோம். அந்த தன் வழியில போய் என்ன பண்ணிட்டோம்? ஒரு அக்கிரமத்தை பண்ணுகின்றோம். 6 வருஷம் நான் என்ன பண்ணேன்? ஊழியத்துக்கு வருவதற்கு டிலே பண்ணேன். அதன் பிறகுதான் என்னுடைய 6 வருஷம் கழிச்சு தான் என்னுடைய அர்ப்பணிப்பை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினேன். நான் என்னை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே என்று சொல்லி என்னை அர்ப்பணித்தேன். ஸோ அவன் தன் வழியிலே போய் அக்கிரமத்தை எல்லாம் சுமந்து கொண்டோம். ஸோ இன்னைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? பிளஸ்ஸிங்ஸே இல்லாமல் இருக்கு. நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன்.